துதி எடுத்தால் துதி எடுத்தால் துதி எடுத்தால் நீங்க சொல்ல சொல்ல பக்கத்துல இருந்து உட்கார்ந்துருவீங்க. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நீங்க தேவனை துதிக்க துதிக்க உங்களுக்குள்ள இருக்கிற எந்த வார்த்தை ஓடிட்டே இருக்கும். கரடி தட்டி உற்சாகம் செஞ்சு பாடுமா? கைதட்டி பாடி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி
ஒரு துணியாய் நிற்பவரை உடனே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உமக்கே நன்றி ஆண்டவரே. என் தெய்வம் நீரே, நம்மோடு கூட இருக்கிறவர். அவரை துதித்து பாடுவோம் ஆண்டவரே.
பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு 68வது வருடம் நம் சுதந்திரம் நாள் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். Kita menyambut tahun 68 kita mendapat merdeka daripada kerajaan British. ஆக இந்த சுதந்திரம் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன மெரடேக்கானாக என்ன அப்படின்ட்டு நம்ம ஒரு குறிப்பாக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த மலேசியா தேசத்தை ஆரம்ப காலத்தில் நம்ம ஜப்பான் வந்து ஆண்டு பண்ணிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அரசாங்கத்திலேருந்து விடுதலை பிரிட்டிஷ்காரன் போராடி பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டு அவங்க வந்து வளர்ச்சியை கொண்டு வந்தான். சரிங்களா? எஸ்டேட்டு, ரப்பர் எஸ்டேட்டு, தென்னத்தோப்பு, இது எல்லாம் மைனிங் பிரிட்டிஷ் டைமில் இதெல்லாம் நடந்தது. ஆக என்னன்னாக்கா அந்த ஆட்சியில் அரசாங்கம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கூட எல்லாமே பிரிட்டிஷ் தான். ஈவன் ஆர்மியும் சரி போலீஸும் சரி அவங்களோட இது முறை தான். நம்ம இன்று வரைக்கும் நம்மளோட சட்டத்திட்டம் பார்க்கணுன்னாக்கா லா அண்ட் ஆர்டர் எல்லாமே பிரிட்டிஷோட அந்த லா அண்ட் ஆர்டர் தான். நம்ம இபிகோ சிபிகோ கிரிமினல் ப்ரொசீடியர் கோர்ஸ் ஆர்டினன்ஸு இது எல்லாமே பிரிட்டிஷ் அந்த லா அண்ட் ஆர்டர் தான் நம்ம பாய்ச்சிடுறோம். இந்தியாலாம் அதுதான் அந்த பிரிட்டிஷ் லா அண்ட் ஆர்டர் தான் பாய்க்கிறாங்க. ஆக இது எல்லாம் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு விடுதலை இனிமேல் நீங்களே ஆட்சி கொடுக்குறது. ஆனால் அந்த இண்டிபெண்டன்ட் கொடுக்கும்போது கூட பிரிட்டிஷ் வந்து வெறும் மலாய்க்காரங்க மட்டும் கொடுத்து விடல. சரிங்களா? தூக்கு ராமன் மட்டும் இல்லை. அவன் சொன்னானுங்க, நீ ஒன்றி வந்து இங்கே எனக்கு கேம் காட்டிருக்கதை இங்கே வந்து பல இன மக்கள் இருக்கிறாங்க. முக்கியமாக சீனர்களும் இந்தியர்களும் பிரதிநிதி எனக்கு வேணும். There must be a representative from the Indian community and the Chinese community. அப்போ மூன்றும் மலாய், இந்தியன் அண்ட் சைனீஸ் கம்யூனிட்டி சேர்ந்து தான் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம யோசித்து போகும்போது சிந்திக்கு பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுக்கு அந்த விடுதலை கிடைச்சிச்சா? மலாய்க்காரங்க தான் ஆட்சி ஆண்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு முனைகிட்டு தானே இருக்கிறோம். எங்கே போனாலும் மலாய்க்காரன் தான். நீ எந்த ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போனாலும், ஹாஸ்பிட்டல் போனாலும், கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலும் எல்லாம் மலாய்க்காரங்க தான் உட்காந்துருக்குறாங்க. ஒரு காலத்தில் சீனனுங்க தமிழனுங்க ஆட்சி ஆண்டு இருந்தாங்க. அவங்களும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃபீஸ் போனாக்கா ஒரு 2 தமிழ்நாடுங்களா சீனங்க இருப்பாங்க. இப்போ அறவே பார்க்க முடியாது. எல்லாம் மலாய்க்காரங்க உட்காந்துருக்காங்க. அது உண்மையாக அங்கே நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குதா? அவன் சொன்ன கொடுத்தது எல்லாம் அட்லீஸ்ட் நான் அவனை 100% நீ 60% எடுத்துக்கிறியா? சீனனுக்கு ஒரு 20%, தமிழ்நாடுக்கு ஒரு 20% அது கொடுக்கணும். ஆனால் அது நடக்கலையே இது வரைக்கும். நம்மளுக்கு அந்த விடுதலை என்னை கேட்டாக்கா வி ஆர் நாட் ட்ரூலி இண்டிபெண்ட். அவனுக்கிட்ட நம்ம கையேந்திட்டு இருக்கிறது நாய்கானி. அவனுக்கு ஆட்சி ஆடணும் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இது வரைக்கும் சபாஸ்ராவாக இவனுங்களை உள்ள விட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டோனமி இருக்குது பாருங்க. நீ வந்து வட்டி விடுறது ஏர்போர்ட்லேருந்து நீ கிளம்பு, மலேசியக்காரன் வரட்டுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. சபாஸ்ராவாக புரியுதுங்களா? அவன் விட்டு கொடுப்பான். அதனால என்ன ஸ்ட்ராங்காக அவனுங்க ஒரு காலத்தில் நான் கவர்மெண்ட் கூட உட்காந்து யோசிச்சுருக்கேன். நான் படிக்கிற காலத்தில் 4, 5 நிறைய கிளாஸ் தான் மலாய்க்காரங்க, சீனங்க, தமிழ்நாடுலாம் இருந்தாங்க. ஒரு அரைறையை வரும்போது நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் செலிப்ரேட் பண்ணுவோம். மலாய்க்காரங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாம் ஒரு 10 வயசுக்கு முடிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டில் போயிட்டு அரையை வந்து இப்போ இருந்து அது பிள்ளைங்களுக்கே அப்படியே திணிச்சு விட்றாங்க. அது முடியாது, ஆறாம் அவன் நல்லா இல்லை, ஆறாம். ஆனால் இங்கே லஞ்சம் கொடு, அவன் வண்டி விற்கிறவன் லஞ்சம் கொடுத்து வாங்கி தரான். அவன் வண்டி விற்ற காசு அவன் அலாவாயிருக்கு. நல்லா பண்டி இறச்சி தொட்டு எடுக்கிறாங்க காசு, அதுதான் எடுத்துட்டு செலவு பண்ணிட்டு அதெல்லாம் அவனுக்கு ஆளாக உண்மை இல்லை. they are not truthful. அதுதான் நடந்து கொண்டிருக்குது. பரவாயில்ல, நம்ம ஆண்டவர் நம்மளோட தான் நம்மளுக்கு விடுதலை.
இன்றைக்கு வசனம் அதுதான் சொல்லுது. இன்றைக்குள்ள தலைப்பு நம்ம பார்க்கும்போது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரைச்சஸ்னஸ், உண்மையான ரைச்சஸ்னஸ் நீதி, பொய்யான நீதிமன்ற, இந்த மாதிரி நீதி, நான் உண்மையான நீதிமன்றம். அப்போ அந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், பரிசேயர்கள் வேத பார்க்கிறோம், அவங்க நீதிமான்களாக நடந்துக்குவானுங்க. அவனுக்கு செய்கிறது எல்லாம் உண்மை, சட்டத்தின் பிரகாரம் அவனுக்கு கடைபிடிக்க மாட்டானுங்க. ஆனால் மொத்தமாக மேலே திணிப்பானுங்க அந்த சட்டம். இந்த மொத்த கற்பனை இப்படி சொல்லுது, நீ ஒழுங்காக செய்ய இப்படி. ஆனால் அவங்க வாழ்க்கையிலே, அவங்க குடும்ப வாழ்க்கையிலே அந்த அந்த சட்டத்திட்டத்தை திணிப்பாங்க. So they are false righteous people. They behave like as though they are pious. Mereka orang Yahudi ya, anggap mereka adalah orang-orang yang soleh. Ia saja betul. Yang lain semua, kamu semua adalah orang pendosa. Kamu tak betul. Jadi tajuk khutbah untuk hari ini adalah kebenaran orang soleh atau orang soleh yang palsu. Jadi kita akan bandingkan kedua-dua orang ini dalam khutbah kita hari ini ya. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி நாம் தியானம் பண்ணோம். உண்மையான நீதிமான இல்லாமல் பொய்யான நீதிமான குறித்த ஆண்டவர் ஒரு உதாரணத்தை இயேசு இன்றைக்கு சுவிசேஷ பகுதியிலே அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற வாசகம். மத்தேயு 21 வசனம் 28 dan 31, Matius 21 ayat 28 hingga 31. Kita akan redam apa yang Yesus mengajar kita hari ini. Pasti. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அவர் சொல்றார் பாரு ஒரு உண்மை. நீங்க தான் இப்ப நீதிமானா இல்லையான்னு சொல்ல வேண்டும். ஆராய்ஞ்சு பாருங்களேன், உங்களே ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? என்னவா சொல்றாரு? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். seorang dia ada 2 orang anak. Oke, sekarang மூத்தவனிடத்தில் அவன் வந்து yang sulung. Dia datang kepada sulung dan dia berkata kepada anak sulung itu, மகனே, anak, நீ போய் இன்றைக்கு kau pergilah sekarang என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். Kerjalah di ladang anggur saya hari ini. Dia minta, anak sulung itu minta tolong, kamu pergilah, tak ada orang nak bekerja di ladang anggur saya, jadi kamu pergi tolonglah. Jadi apa anak itu jawab? Adakah அவன் மாட்டேன் என்றான். Anak sulung itu kata, sorry lah bapak, saya pun ada banyak kerja lah, saya pun tak ada senang lah, saya nak pergi berlepak lah, saya pun ada tanggungjawab lain, saya tak boleh tengok awak saja, sorry lah, saya tak boleh tolong awak hari ini. Dia cakap begitu. Jadi apa jadi? ஆகிலும் Tetapi பின்பு அவன் kemudian மனஸ்தாபப்பட்டு போனான். dia menyesal. Itu bapak saya tau. Itu ladang itu, walaupun bapak kemudian hari ladang anggur itu adalah hak milik saya juga. Jadi dia menyesal. Saya cakap sama bapak tak boleh tolong dia. Jadi dia menyesal dan dia pergi ke ladang itu, dia pergi dan bekerja di dalam ladang itu. Oleh kerana anak sulung mula-mula kata kepada bapa tak boleh, saya tak boleh tolong. Jadi bapa ingat anak sulung itu tak mau tolong. Dia sekarang pergi ke dia pergi kepada anak yang kedua tu dan bertanya kepada anak kedua tu. Begitulah dia pun minta, anak abang awak tak nak tolong saya, dia tak mau pergi kerja di ladang. Bolehkah kamu tolong saya pergi ke ladang dan bekerja? Apa dia jawab? Dia berkata, okey bapak, jangan risau, saya ada, saya akan pergi, saya akan tolong. Dan dia ada pergi ke? Tetapi dia nak pergi. Ini anak tak ada gunanya tau. Dia cakap, boleh tak bapak, saya akan tolong. Nau kerana, yang ni kalau pada. Nak
போய் உதவி செய்கிறான் அப்படின்னு சொல்லியும் அவன் போல கதை விட்டான், போய் சொல்லிட்டான் போல. அப்புறம் என்ன நடக்குதுமா? இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்? அப்ப ஆண்டவர் இயேசு நம்மளை பார்த்து கேட்கிறார், நீங்க முடிவு பண்ணுங்க, மூத்தவன் இளையவன், இந்த 2 பேர்த்துல யாரு தகப்பன் பேச்சு கேட்டா? Siapa dengar dan mengikut cakap bapa itu dalam kedua-dua anak itu? Kamu jawablah. Yesus bertanya sekarang. Jadi apa jadi? என்று கேட்டார். என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். Pandai dia orang jawab. Sudah pastilah yang sulung tu, kerana dia cakap tapi dia pergi kerja. Dia ikut apa yang bapa cakap. Kemudian dia menyesal apa yang dia cakap itu salah. Dia menyesal, dia pergi tolong bapa dia. Dia pergi kerja. Jadi sekarang அப்பொழுது இயேசு jadi Yesus berkata kepada mereka, bagus. அவர்களை நோக்கி dia kata kepada mereka, ஆயக்காரரும் வேசிகளும் pungut cukai dan pelacur, orang yang kamu cakap dosa kan, walaupun hukuman kata the 10 commandment பத்தக்கட்டளை சொல்லுது, அவர் ஆவி என்று சொல்லுது, ஆனாலும் உங்களுக்கு முன்பே நீங்க நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே அவனுங்கெல்லாம் பாவி ஆண்டவரே, அவன் லஞ்சம் வாங்குறான், அவன் பொய் சொல்றான், அவன் திருட்டுக்காரன், அவன் விபச்சாரி, எது ஒரு பரிசுத்தம் இல்லை, அவனை நீ கேவலமா நினைக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏய் உங்களுக்கு முன்னே அவங்க பரலோகத்துக்குள்ள போயிடுவாங்க. Sebelum kamu masuk dalam pemerintahan Allah, yaitu surga, kamu anggap ini semua adalah pendosa, mereka akan masuk sebelum kamu masuk dalam surga. Itu adalah jawaban Yesus Kristus. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம நினைப்போம் மூத்த மகன் அப்பா சொன்னபோது என்ன பதில் கொடுத்தாங்க? முடியுமா முடியாதுன்னு சொன்னானா? முடியாதுன்னு சொன்னான். 2வது மகன் என்ன சொன்னா? முடியும் சொன்னான். அப்ப நீங்க என்ன நினைப்பாங்க? 2வது மகன் தான் நல்லவன், முடியும். ஆனா இந்த கதையில பாக்குறோம், மூத்தவன் முடியாதுன்னு சொல்லி அவன் மனம் மாறுறான். யாரு நீங்க பாவி என்று நினைக்கிறீங்களோ அவன் பரிசுத்தவான் இல்ல, அவன் தள்ளப்பட்டவன், அவன் ஒதுக்கப்பட்டவன், அவன் நிச்சயம் நரகம் என்று நீ நினைக்கிற. ஆனா ஆண்டவன் நியாயத்திற்கு முன்னுக்கே அவன் மனம் மாறுறான். இது கிருபையின் காலம். அவன் மனம் மாறிட்டான். ஆண்டவர் மன்னிக்கிறார். அவர் சிலுவிலே கடைசியில அந்த கல்லன் மனம் மாறுறான் பாருங்க. அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்குறார். மெய்யாகவே இன்றைக்கு நீ என்னோட பரதேசில இருப்பா என்ற கடைசி நேரத்துல ஆண்டவர், அவன் பாவி, அவன் பழக்கணும், திருட, அவன் நரகத்துக்கு போக வேண்டியது. ஆனா அந்த கடைசி நேரத்துல அவன் மனம் மாறினான். அவனுக்கு ஆண்டவர் பாடுவார். ஆனா இந்த நீதிமான்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஓகே அப்பா நான் செய்யறேன், நான் உனக்காக உயிர் கொடுக்கிறேன் அப்படி என்று சொன்னவன் ஒரு போர் வந்தவன் பின்னால் இருப்பாங்க. அப்படிதான் இங்க துடிச்சுட்டு இருக்கிறாங்க. காசா 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 இவனுங்க அனுப்பு அந்த போருக்கு. துண்டு காணும் துணி காணும் எங்கடா எங்க மலேசியாக்காரன், mana bangsaku, mana anakku, mana darah tumpahku, negaraku. இது வரைக்கும் ஒருத்தனாவது போய் இறங்கிருக்கிறானா? அவன் போட குண்டுல அவன் அண்ணாட போடுறான். நீ எங்க ஒளிஞ்சாலும், நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒளிஞ்சாலும், ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் நீங்க அங்கே அண்டக்கிறவங்க உன்னோட தீவிரத்தை அங்கே நடத்தி கொண்டிருக்கிற தீவிரவாதிகள்லாம் எல்லாம் பொம்முங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்களில் தான் இருக்குது. அவன் சும்மா இருப்பானா? நீ சாவு தேடிட்டு போற போட்டான் கொடுத்து எல்லாம் ஹாஸ்பிட்டல் அழிச்சு விட்டான். ஆனால் நம்மளை பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்குது. நம்ம இறக்கணும். ஆண்டவர்
அனுமதிக்கிறானாக்கா அதில் ஒரு நியாயம் வரும். ஆக நம்ம உண்மையானவர்களாக ஆண்டவருக்கு நாம் விரோதமாக நடக்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிறார். மனமாகுங்க. இந்த பூமியில ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க கீழ்ப்படைய வேண்டும். யூ மஸ்ட் பி obedient. kamu kena tunduk kepada kehendak Allah. Apa Allah minta kita buat, kita buatlah. Jangan ingat kamu ni pandai sangat seperti orang Yahudi. பரிசேயர்களும் வேத பாருங்களும் நினைக்கிறானுங்க நாங்க தான் தெரிந்து கொண்டவர்கள், நாங்க தான் பரலோகத்துக்குள்ள போவோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், டேய் நீ அப்படியே இரு, உனக்கு முன்னுக்கு அவன் போயிடுவான். நீ பாவின்னு சொல்லல. சாக்கியேசு மனம் மாட்டான், அநியாயமாக வட்டி இது வரி வாங்கியிருக்கிறான். ஆனா அவன் மனம் மாறி திரும்பிய மக்களுக்கு ஏமாத்தவனுக்கு டபுளாக கொடுக்குறான். அவனும் அவன் குடும்பம் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன வந்ததான்? ரட்சிப்பு வந்தது. The salvation came to this family. இன்றைக்கு நீங்க மனமாறும்போது ரொம்ப முளைச்சிட்டு சொன்னாரு. இந்த சந்தோஷ சபையில நீ பேசாது தெரியுமா? நான் தான் வைச்சவன், நான் தான் செக்ரட்டரி, நான் தான் ட்ரெஷரர், நான் தான் இந்த சபைக்கு என்ன நட்டேன்? தூணு நட்டேன். ஆண்டவர் சொல்றார், கல்லின் மேல் கட்டணவன் தான் புத்தி உள்ளவன். நீ மணல் மேல கட்டினாக்கா ஒரு புயல் ஆண்டவர் அடிச்சாக்கா இடிஞ்சு விழுந்துருவேன். உன் குடும்பமே நாசமா போயிருக்கிறார். மனம் மாறுங்க. ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை பார்த்து பேசுறார். மனம் மாறுங்க. உங்களுக்கும் பரலோக வாசல் இல்லை ஆண்டவரே, நான் செய்யறது எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீ சொன்னது நான் கேட்கிறேன் ஆண்டவரே, ஆனா நீங்க செய்யறது தாங்க இரண்டாவது மகன் போய் ஓகேப்பா, நோ ப்ராப்ளம், ட்ரஸ்ட் மீ, நான் செய்யறேன். மிச்சம் அவன் தான் நரகத்துக்கு போறான். கேட்கறதுக்கு இவங்க ரசிக்கப்பட்டான்டா, இவன் தான் பரலோகத்தை பார்த்தாக்கா ஆண்டவர் சொன்னேன், டேய் இவன் அவன் போயிடும், நீ எவன் பாவின்னு நினைக்கிறியோ அவன் பரலோகத்துக்கு போயிடும். ஆக டோன்ட் பி ஈகோஸ்டிக். நம்ம வாரம் வாரம் ஆண்டவர் ஆராதிக்க வர்றோம், அது உண்மையான ஆராதனையாக இருக்குது. யூ ஹேவ் டு பி ட்ரூஃபுல்லி, ஃபேத்ஃபுல்லி, யூ ஹேவ் டு பி a true righteous person. உண்மையான நீதிமான்களாக இருக்க வேண்டும். இந்த பரிசேயர் மகளுக்கு பொய்யான நடிகன் யாருக்கிட்ட நீ சொல்ற? ஆண்டவர் சொல்ற, டேய் நீ தான் நரகத்துக்கு போவ. அவன் ரசிக்கப்பட்டான், அவன் மனதால அவன் சபை வாசலுக்குள்ளே அவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே எனக்கு நினைச்சேன், அவன் நீ அவே பாவம் பண்ணிட்டு இவன் சபைக்குள்ள இருந்துகிட்டு என் குடும்பத்தில் முன்னாக்கள் என்னோட தெரியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு ஆண்டவராடே அவன் பரலோகத்துக்கு போறான். இது ஆச்சரியமா இருக்குதுமா? ஆண்டவர் அவங்களை ரசிக்கிறாரு, அவனுக்கு பரலோக வாசல் திறக்கிறாரு. அப்போ போய் பார்த்தாக்கா என்ன ஆண்டவர் கடைசியில் அப்படி இப்படி எனக்கு கொடுத்த வர வச்ச பார்த்தாக்கா நல்ல இடம்லாம் அவங்க உட்காந்துட்டானுங்களே. என்னால ஏன்னா புத்தி பெண் புத்தியா இருக்குது. பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் நீ உண்மை, are you true righteous person or are you a false person? Adakah benar-benar kamu adalah orang yang bersoleh atau kamu adalah orang yang palsu, soleh yang palsu? Jadi bandingkan diri kamu sendiri.
adakah saya benar-benar jujur untuk Tuhan saya Yesus Kristus. ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னபடியே நான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். எனக்கென்று ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார், கடமைகள் கொடுத்திருக்கிறார், தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தலைமைத்துவத்துக்கு அந்த பொறுப்புக்கு நீங்க உண்மையாக இருக்கிறீங்க. அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். சர்ச்சில் எது செஞ்சாலும் அதான் நான் செய்யணும். நான் வருவேன், உட்காருவேன், அப்படியே பண்ண இருப்பேன், எல்லாம் அனுபவிப்பேன். ஆனால் நான் கை வச்சு ஒரு வேலை தொட மாட்டேன். இங்கே உள்ள புக்கு எடுத்து அங்கே வைக்க மாட்டேன்னா அந்த நாக்காலையே நவுத்த மாட்டேன். அந்த நாக்கால் நவுத்தி வைடா அப்படி வேலை. ஆனால் அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். நீ கேவலமாக நினச்சி அவனை நாக்காலை நவுத்து சொல்கிறியே, அப்போ நீ சொல்கிறத கேட்டு அவன் செய்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரே அவன் மனமாரே நீ சொன்னதுக்கு கீழ்படுவான், அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். நீ யோசிப்ப, என்ன ஆண்டவரே, நான் தலைவராக இருக்கிறேன், சபையில் மூப்பராக இருக்கிறேன், ஆனால் எதிரும் வர அந்த கலந்த மாட்டேன், எல்லாம் முடிஞ்சுட்டு முடிஞ்சு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் கேட்கிறான். இது வரைக்கும் நீ என்னத்தை செஞ்ச? ஒரு ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்தின, ஒருத்தவங்கிட்ட நீ போய் பேசுனீங்க. பரவாயில்லடா, இந்த சந்தோஷ சபைக்கு நீ வராத, நீ பக்கத்தில் உள்ள அந்த இண்டிபெண்டன்ஸ் சபைக்கு அது போட அப்படின்ட்டு யாருக்காவது சொல்லியிருக்கீங்க? நாம் போய் ஆட்டுக்குட்டி திருட வேண்டும், ஆண்டவரே அனுப்புவார். எந்த ஆட்டுக்குட்டி நம்மளோட தகுதி ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கானவன் வார்த்தையில் உள்ளவனுங்க நம்மளே தேட முடியும். ஏன்னா நம்மளே வார்த்தையில் உண்மையாக இல்லையே, அவருக்கு தெரியும் நம்மளோட லெவல். அதுக்காக அனுப்புவார். இந்த ஆட்டாவது நீ ஒழுங்காக மேய்ச்சா, அந்த ஆடாவது ஒழுங்காக மேய்ப்போம், கட்டுத்தான். ஆக ஆண்டவர் ஞாயிற்றுக்கு நாட்களே நமக்கு வெளியாக நல்லா tanya pada kita, saya ada bagi you tanggungjawab. Adakah benar-benar kamu buat apa yang saya cakap? Jangan kamu seperti anak yang kedua itu, okey bapak saya akan buat, tapi dia tak pergi buat kerja itu. Tapi yang sulung, ya kamu ingat dia itu pasti akan masuk neraka, tapi dia berinsaf. Dia lah akan pergi ke syurga sebelum kamu. Jadi hari ini dalam dua cerita ini, dua anak ini, kamu fikirlah kamu adalah anak sulung kan atau anak yang kedua. Ni மூத்த மகனா இல்லது இளைய மகனா என்று நீங்க தீர்மானம் பண்ணுங்க. இதுவரைக்கும் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், இல்லைனாக்கா ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு. பரலோக வாசல் நம்மளுக்கு திறந்து இருக்குது. அந்த பரலோகத்தை தான் நம்மளோட இறுதி பயணம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பரலோகத்தை குறித்து தான் சொல்றார். வாரம் பரலோகத்தை என்ன பாசற, வாரம் பரலோகம் ஆண்டவர் அதான் சொல்றாரு. பரலோகத்தை குறித்து தான் அந்த ஆண்டவர் காட்டுறார். யோவான் ஸ்நானன் அவன் வந்தது வழியும் பரலோகத்தில் இருந்தான். பரலோக ராஜ்யமும் சமயமா இருந்தது, மனமா இருக்கு. இன்றைக்கும் ஆண்டவர் வருகிறார். அந்த பரலோக ராஜ்யமும் சமயமா இருக்குது. நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும். வாரம் நான் சொல்லிட்டு சிந்தித்து பாருங்க. திங்க் அபவுட் இட். Why? நம் லூதரன் முறை பிரகாரம் the end is salvation into the kingdom of God. பரலோகம் தான். இந்த உலகத்தை நோக்கி நீ சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான், அது உனக்கு பரலோகத்தின் வாசல் காட்டாது, நரகத்தின் வாசல் தான் போகும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் இந்த மலேசியா தேசத்துக்கு 68 வருஷமாக சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கும் ஆண்டவர் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அது நம்ம பிடித்து பரலோகத்தை நோக்கி பிசாசின் தந்திரத்தில் இன்னும் மாயத்தில் மயங்கிறாங்க. ஏன்னா எப்போ உன்னை முழங்கலாம் என்று பிசாசு இருக்கிறார். இன்றைக்கு இந்த கொடி பிடிக்கிறது கரெக்டாக பிடிக்கணும். என்னோட பிசாசுக்கு எப்படின்னு அவன் வீடியோ எடுத்துட்டு வைரல் இவன் கொடி தலைகளாக பிடிச்சி நாட்டு பக்தி இல்லை, உனக்கு கிறுக்கணுங்க.
அவன் வயசானவன் கணவன் கடை வச்சிருக்கான்னு தெரியாம அப்பே இப்படி போட்டான். போய் சொல்ல வேண்டிய அப்பே இது சாலால் அப்பே இனி பிண்டருக்கு நம்ம பலையில் அவன் சென்னையில் அப்பே சொன்னாக்கா அவன் மாற்றிக்கிறான். சொல்லி கேட்கலனாக்கா அவன் பரவாயில்ல போகணும் வேறு. ஆனால் இவன் சொல்லாமலே எத்தனோ செகண்ட் வீடியோ தான் உடனே இவனுங்க கிளம்பிட்டானுங்க. மலாக்காலேருந்து பிணைங்களை போயிட்டு போக பண்ணுறானுங்க. வேலை வெட்டி இல்லையா உண்மையிலே சுதந்திரமா நம்மளுக்கு? ஒரு கொடியில் என் வீட்டு முன்னுக்கு ருக்குத்துக்காங்க அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணாங்க. நம்மளுக்கு வேலி சுற்றி பார்க்கறதுல இந்த கொடி கட்டினானுங்க. எல்லாம் கட்டினானுங்க. இங்கே கட்டினானுங்க, இங்கே கட்டினாங்க கட்டினாங்க. அங்கே பார்த்தாக்கா மழை காற்று அடிச்சு அன்றைக்கி தெரியாது பயங்கரமான மழை காற்றுல மேலே ரெண்டும் அறந்துருச்சு. கொடி இப்படி ஆயிடுச்சு. வெயில் தொங்கிட்டு இருக்குது இப்படி. நான் ஓய்விடுச்சுங்க. இது எவனாவது வீடியோ பிடிச்சி வைரல் பண்ணாக்க என்ன ஆகும்? அங்கே உள்ள சேர்மன் பேர் என்ன மாரியம்மா. அப்புறம் மாரியம்மாக்கு அவ்வளோதான் கொண்டாடத்தில் கொண்டாட்டம் மாதிரி இவங்க கொண்டாட 3 நாள் பார்க்குறது பரவாயில்ல கட்டிட்டாங்க. பட் இதெல்லாம் இயற்கையாக நடந்தது. ஆனால் இவங்களுக்கு கண்டெயின் வேணுமா? அப்படி தானே இந்த ஜாராவோட சாவு கூட தெரியல. அந்த சபாவில் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் படித்தவன் நாட்டுக்கட்சி அவள் வைரல் பண்ணியிருக்கிறான். ராரா சாதாரணமான சாப்பிட அவளை தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டானுங்க. போட்டு சுற்றி விட்டு அவளை தூக்கி வீசிட்டாங்க. நம்ம படிக்கிறோம் பொங்கிரும். ஐயோ இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க. என்னடா அந்த நாடு இது பொங்குறமா இல்லையா? அங்கே விசாரணை பார்த்தாக்கா அவளை பிடிச்சி கேட்டாங்க. இல்லை எனக்கு டிக்டாக் கண்டென்ட் இல்லை, கதை இல்லை, எனக்கு ஒரு கதை உருவாக்குங்க. அவள் இப்படி பிடிச்சி கோர்ட்டில் சார்ஜ் பண்ணாங்க. அப்படின்னு ஒத்துக்க மாட்டேறாங்க. தமிழ்னா குசாலா வேற வேலை வெட்டி இல்லையா? ஏசு கிறிஸ்து பற்றி போய் பேசுங்க. சும்மா இதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஆத்திரம் என்னது ஆவேசப்படாதீங்க. நீங்கள் அப்புறம் நீங்கள் யாரையாவது தூக்கி வாஷிங் மிஷின் போட்டாங்க. உண்மையில் போட்டாங்களா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சும்மா ஒரு பூனைக்குட்டியே வாஷிங் மிஷின் போட்டதில் அது பெரிய கேஸ் ஆகிடுதுங்கள. டோன்ட் பிளே ஆண்டவர் அது ஜீவன் தான். ஆண்டவர் படைத்த ஜீவன். ஓகே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். Are you a true righteous person or a false righteous person? நீ உண்மையான நீதிமானா அல்லது ஒரு பொய்யான நீதிமான? நிறைய பேர் பொய்கணும் நடிக்கணுங்க. அவன் தான் நீதிமான் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து தான் கேட்கிறார். டேய் கடம்பு நீ யாருன்னு தெரியாது, நீ நரகத்துக்கு தான். அது ஆண்டவர் முடிவு பண்ணுறோம். ஆண்டவர் வேலை நம்ம செய்ய வேணாம். நியாயத்தை இருக்கும்போது நம்ம ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வர போகிறார். அது கிறிஸ்து திருமணங்களே இன்றைக்கு 68 வருஷம் நம் மலேசியா தேசம் சுதந்திரம் அடைந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் வார்த்தையில சொன்ன பிரகாரம் சுதந்திரம் அடைந்தோம். அவருக்காக உண்மையிலே நம்ம சுதந்திரம் அடைந்து அவருக்காக ஊழியம் செய்யணும். சாட்சியாக பார்த்து நம் நம்பியே அவரை அந்த ஜபம் செய்யணும். அன்பின் ஆண்டவரே, இன்று நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. 68 ஆண்டு இந்த தேசம் சுதந்திரம் அடைந்தது. எங்களுக்காக பாவத்திலிருந்து நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையும் சுதந்திரம் கொடுத்த ஆண்டவர். உங்களோட ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் வர ஆயத்தமாக இருக்க எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும் ஆண்டவரே. உனக்கு விரோதமாக செய்கிறேன்னு சொல்லி செய்யாமல் இருக்காதபடி எங்களை நடத்த முடியாத ஜெபிக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும். இந்த பூமியின் மூலியமாக அநேக ரகசியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அன்பு நிறைந்த ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.